செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் 3 மாணாக்கர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்த சோகமும் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். கடலூர் ஆலப்பாக்கம் அருகே செம்மங்குப்பம் என்ற பகுதியில இந்த விபத்து காலை 7:45 மணியளவில் நடந்தது. இதில் பயணித்த 5 மாணவர்கள்ல 3 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்தடுத்து காயமடைந்தவர்களும் அதில் காயமடைந்த மற்றொரு மாணவரும் அவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேனினுடைய ஓட்டுநரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த விபத்து நடந்ததை அறிந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரும் மின்சாரம் தாக்கி அவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து முதற்கட்டமாக தெற்கு ரயில்வே ஒரு அறிக்கையை வெளியிட்டது. முதற்கட்ட விசாரணையில் இந்த இடத்தில் அதாவது நான் இன்டர்லாக் கேட் முறைதான் பின்பற்றப்படுகிறது. அதாவது தானியங்கி முறையில் இல்லாமல் கேட் மூடப்பட்டதும் தானியங்கி முறையில ரயிலுக்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய தானியங்கி முறை இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கேட் கீப்பர் மூலமாகத்தான் அவற்றை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு முறை கேட் மூடியதும் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நிலைய மாஸ்டர் உடனடியாக அந்த கேட் கீப்பரை தொடர்பு கொண்டு ரயில் வரவிருக்கிறது, கேட்டை மூடியாகிவிட்டதா என்ற விவரங்களை கேட்டறிந்து அதற்கு பிறகுதான் அவர் சிக்னல் ட்ரெயினுக்கான அந்த ரயிலுக்கான சிக்னலை அவர் கொடுப்பார். அந்த முறையை தான் அந்த பகுதியிலே பின்பற்றி வருகிறார்கள். ஒரு சில இடங்கள்ல இது போன்ற இன்னும் இந்த நவீன தொழில்நுட்பமான இந்த இன்டர்லாக் சிஸ்டம் இன்னும் பல ரயில்வே கேட்டுகளிலே வரவில்லை என்று கூறுகிறார்கள். அதில் இந்த செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டும் ஒன்று. தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில முதற்கட்டமாக அவர்கள் கூறுவது, இந்த கேட் மூடிய பிறகு செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்த சோகம் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த சாருமதி, 10ஆம் வகுப்பு படித்து வந்த செழியன் உயிரிழந்த சோகம் ஏற்பட்டிருக்கிறது. விபத்திற்கு காரணமானவர் என கூறப்படும் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை போலீசார் கைது செய்தனர். ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் உறங்கியதால் தான் வேன் மீது ரயில் மோதியதாக சுற்றுவட்டார மக்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விரிவான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன் வணக்கம். கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கலாம். ரயில்வே அதிகாரிகளை பொறுத்தளவுல இது குறித்த முதற்கட்ட விசாரணையிலே இருக்கிறார்கள். இந்த முதற்கட்ட விசாரணையில் தான் ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடிவிட்டார். ஆனா அதற்கு பிறகு பள்ளியினுடைய வேன் ஓட்டுநர் அதை திறக்க சொன்னதாகவும் அதை கடந்து செல்லும் பொழுதுதான் விபத்து நடந்திருக்கிறது என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர். என்றாலும் கூட சம்பவ இடத்துல அங்கிருந்த பொதுமக்கள் கூறக்கூடிய தகவல், கேட் கீப்பர் கேட்டை மூடவில்லை, ரயில் வருவது குறித்த சமிஞ்சை இல்லை, அதனால் கடந்து விடலாம் என்று வேன் ஓட்டுநர் சென்றபொழுதுதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. இப்படி வேறு மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுவதனால முழுமையான விவரங்களை விசாரித்துதான் என்ன நடந்திருக்கிறது என்பதை கண்டறிய முடியும் என்று ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அதே போன்று ரயில்வே காவல்துறை அதிகாரிகளும் கூறுகிறார்கள். சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் தற்பொழுது விரைந்திருக்கிறார்கள். தமிழக காவல்துறை அதிகாரிகளும் விழுப்புரம் சரக டிஐஜி உமா உட்பட அவர்களும் அங்க விரைந்து இந்த விசாரணையில இறங்கி இருக்கிறார்கள். எப்படி இந்த விபத்து நடந்தது, யாருடைய அலட்சியம் காரணம் என்ற விவரங்களையும் விசாரிப்பதற்காக அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.